அதாவது அப்போவே நான் வந்து என்னுடைய எதிர்வினை ஆற்றியிருந்தேன். நான் சொன்னேன், சரி இந்திய அரசு பாரதிய ஜனதா அரசு அறிவிக்கிற விருதில் சாகித்ய அகாடமிலேருந்து எல்லா விருதுலையும் வந்து அது ஒரு பாகுபாடு இருக்குன்னு நீங்கள் குற்றம் சொன்னீங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்குற விருதுகளில் இந்த பாகுபாடு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமான்னு இந்த விருதுகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன். முகநூலில் கூட எழுதியிருந்தேன் வச்சிருந்தேன். இந்த விருது அறிவிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப நான் போட்டிருந்தேன், இப்போ சொல்லுங்க, உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, இந்த விருதுகள்லாம் சமரசமற்ற முறையில் நீதியின் வழி நின்று நேர்மையோடு இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். ரஞ்சித் கேட்ட கேள்வி நியாயமானது, நான் வந்து அதை வரவேற்கிறேன். காரணம் என்னன்னா, சார்பட்டா பரம்பரையில் பல முரண்பாடுகள் இருக்கலாம். சார்பட்டா பரம்பரைங்கிறது அது ஒரு தனி சமூகத்துக்கானதுங்கிறது மட்டுமே அவர் வந்து காட்டினதுங்கிறது இங்கே பல பேர் ஏற்றுக்கல. ஆனால் அவர்களும் இல்லாமல் இல்லை. ஆனால் மொத்தமாக தனதாக்கிக்கிற எந்த ஒரு நிலையும் வந்து அது சரியானது இல்லை. இதில் எல்லாரும் இருந்தாங்க நாங்களும் இருந்தோம்னு சொல்கிறதுங்கிறது தப்பில்லை. ஆனாலும் சார்பட்டா பரம்பரை ஒரு மரியாதைக்குரிய ஒரு நேர்த்தியான படைப்பு. அந்த படைப்புக்கு ரஞ்சித்துக்கு சிறந்த இயக்குனர் விருது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏன்னா பாடாவதியான எத்தனையோ படைப்புகளுக்கு பெரும் பெரும் விருதுகள் அந்த படைப்பாளிகளுக்கு கொடுத்ததுங்கிறது ஏற்க முடியாது. அப்போ ரஞ்சித்துக்கு சார்பட்டா பரம்பரைக்கு கொடுத்திருந்தால் அது ஒரு வகையான நேர்மையாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் கடுமையாக எதிர்த்தார், விமர்சனம் செஞ்சார். அவங்கள எதிர்த்தா அவங்க ஒருபோதும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஏன் ரஞ்சித்துக்கு விருது தரலன்னு திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் எழுப்பலைங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது.